நம்ம வந்து ISPF சார்பாக நம் மத்தியிலே வந்து செய்தி கொடுக்க வந்திருக்கக்கூடிய சகோதரன் புஷ்பராஜ் அவர்களை நம்ம வந்து வரவேற்கிறோம். சகோதரன் புஷ்பராஜ் அவர்கள் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக ஒர்க் பண்ணுறாங்க. அதோடு கூட சகோதரன் வந்து அந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ப்ரேயர் ஃபெலோஷிப் அதில் சகோதரன் ஈடுபட்டு ஊழியம் செய்து கொண்டு வருகிறார். அதோடு கூட வந்து சகோதரன் வந்து ஷோயிஷ் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினிஸ்ட்ரி, அந்த மினிஸ்ட்ரியில் ஏழை சிறுவர்களுக்கு கல்வி பணியும் அதோடு கூட வந்து சுவிசேஷ பணியும் அந்த சிறுவர்கள் மத்தியில் சகோதரன் செய்து கொண்டு வருகிறார். ஸோ அந்த சகோதரனை வந்து நம்ம இப்பொழுது நம் மத்தியில் வந்து செய்து கொடுக்க முடியாது, நாம் வந்து வரவேற்போம். சகோதரன் இப்பொழுது நமக்கு தேவனுடைய செய்தியை கொடுப்பார். சகோதரன் புஷ்பராஜ் அவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்சூரன்ஸ் பிரேயர் ஃபெலோஷிப் சகோதர சகோதரிகளையும் இதை பொறுப்பாக இருந்து நடத்துகிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களோடு கூட இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுதும் இந்த ஆயக்காரனை, அதாவது வருமான வரித்துறையை வந்து ஆயக்கர் பவன், அதில் வேலை பார்க்கிறவர்கள் எல்லாரும் ஆயக்காரர்கள் என்று சொல்வார்கள். இந்த ஆயக்காரனையும் ஆண்டவர் உங்களோடு கூட இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான இந்த பிரேயர் ஃபெலோஷிப்பை நடத்துகிற சகோதரன் மாதவன் குமாரையும் மற்றும் உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஏன் தெரியுமா, ஒரு ஃபெலோஷிப்பை ஆரம்பிக்கிறது லேசான காரியம், ஆனதை தொடர்ந்து நடத்துவது என்பது அது ஒரு கஷ்டமான காரியம். ஏனென்றால் என்னால் எங்கள் டிபார்ட்மெண்ட்டோட இன்கம் டேக்ஸ் ப்ரேயர் ஃபெலோஷிப்பை சரியாக நடத்த முடியல. ஏன்னா எனக்கு சோயர் மிஷன் என்ற ஒரு ஊழியத்தை கர்த்தர் தெளிவாக கொடுத்ததுனால, ரெண்டாவது அங்கே என்னால் ஒருங்கிணைத்து செய்ய முடியவில்லை. ஆனால் அதனால தான் அது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நீங்கள் அதை தொடர்ந்து செய்கிறதுனால உங்களை நான் வாழ்த்துக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய நாள் பரியந்தம் நீங்கள் இதை தொடர்ந்து இதை நடத்துவீங்கன்னு சொல்லி கிறிஸ்துவுக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள அந்த ஃபயர் பவர், அந்த வில் பவரும் கர்த்தரை கொடுத்திருக்கிற ஆவியின் அபிஷேகமும் உங்களுக்குள்ள இருக்கிறத நான் காண்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிற செய்தி வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய யுத்தங்களை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். எந்த காலத்திலே நாம் இருக்கிறோம் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு ஆதாரமாக நான் எடுக்கிற வேத வசனங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் 11ஆம் வசனத்தையும் இங்கு ஆதாரமாக நான் வைத்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 12:7 வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள், வலு சர்ப்பமும் அதை சார்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இதுதான் இன்றைய செய்தியின் ஆதார வசனங்களாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆவியானவர் நம்ம எல்லோரும் கூட இடைப்பட்டு இந்த வேதத்தினுடைய ரகசியங்களை நமக்கு அவர் வெளிப்படுத்துவாராக. இதை சொல்வதற்கு முன்பதாக நாம் வந்து எந்த இடத்திலே எந்த காலத்திலே நாம் இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வேதம் நமக்கு 3 காலங்கள். முதலாவது பழைய ஏற்பாட்டினுடைய காலம். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருவதற்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு காலம் பழைய ஏற்பாட்டின் காலம். இந்த பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பார்த்தீர்கள் என்றால் அங்கு ஒரு தேவாலயம் இருந்தது, அங்கு ஆசாரியர்கள் ஊழியம் செய்தார்கள், அங்கு தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். இந்த 2 பிரிவுகள் மாத்திரம்தான் பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஊழியத்திலே இருந்தார்கள். ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள். ஆசாரியர்கள் பலிகள் செலுத்துவார்கள், ஜனங்களுக்காக கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்ணுவார்கள். இவைகள் தான் அவருடைய வேலை. ஆனால் அவர்கள் யாரும் வெளியே போய், அந்த யூதர்கள் வெளியே புறப்பட்டு போய் யாருக்கும் நீங்க எல்லாம் யூத மதத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி யாரையும் சொல்லவில்லை. ஏனென்றால் இயேசு வருவதற்காக ஒரு சந்ததி ஆயத்தப்படுத்தப்பட்டது. அந்த சந்ததியை பாதுகாத்து, அந்த சந்ததியை சுற்றி உள்ள எல்லா விக்கிரக ஆராதனைக்காரர்களும் எல்லாரிடத்திலும் இருந்து அதை பாதுகாத்து அப்படியே வந்து இயேசு வரும் வரை அந்த சந்ததி பாதுகாக்கப்பட்டது. இது முதலாவது காலம். அதாவது பழைய ஏற்பாட்டின் காலத்தின் ஆரோனின் ஊழியமும் தீர்க்க தரிசன ஊழியம் தான் அங்கு காணப்பட்டது. இயேசு
பூமியிலே வந்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பின பிறகு இன்னொரு காலம் ஆரம்பிக்கிறது, புதிய ஒரு காலங்கள் ஆரம்பிக்கிறது. அதுதான் சபையின் காலம். இந்த சபையின் காலம் பார்த்தீர்கள் என்றால் திருச்சபைகள் ஆங்காங்கே ஏற்படுத்தப்பட்டது. முன்பு எருசலேம் தேவாலயம், அங்குதான் சென்று பலி செலுத்த வேண்டும், அங்குதான் பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும். ஆனால் இப்பொழுது பூமி எங்கும் கர்த்தரை தொழுது கொள்கிற காலம் வந்தது. ஆங்காங்கே சபைகள் ஏற்படுத்தப்பட்டது. இந்த சபையிலே 5 வகையான ஊழியங்கள் இருந்தது. எபேசியர் 4:13 சொல்லப்படுகிறது, சிலரை அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசிகளாகவும் சுவிசேஷகராகவும் மேய்ப்பர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். 5 ஊழியங்கள் வந்தது. நம்முடைய 5 விரல்களை எடுத்துக்கொள்ளுங்கள். முதலாவது அப்போஸ்தல ஊழியம், நம்முடைய கட்டை விரல் அப்போஸ்தல ஊழியம். நம்மளுடைய ஆள்காட்டி விரல், அதாவது தீர்க்கதரிசி, அப்படி நம்மளை குத்தி அவரை பார்த்து பேசுற தீர்க்க தரிசன ஊழியம். நடுவிலே சுவிசேஷ ஊழியம். 3வது 4வது நம்முடைய மோதிர விரல் மேய்ப்பர் ஊழியம். கடைசியாக போதக ஊழியம். 5 ஊழியங்கள் வந்தது. பழைய ஏற்பாட்டிலே இருந்த தீர்க்க தரிசன ஊழியம், சபையின் காலத்திலேயும் தீர்க்க தரிசன ஊழியம் வந்தது. இந்த 5 ஊழியங்கள் தான் சபையின் ஊழியங்கள். இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை மத்தேயு 28 கடைசி 3 வசனத்திலே, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு போதியுங்கள். காலங்கள் அப்படியே மாறிவிட்டது. எந்த யூதர்கள் ஆசாரியர்கள் தேவாலயத்திலே அங்க எருசலேமிலே இருந்தார்களோ, அவை யாரெல்லாம் வந்து இந்த சபை ஊழியத்துக்குள்ள வந்தார்களோ அவர்கள் மாத்திரம்தான் புதிய ஏற்பாட்டு ஊழியத்துல இருந்தார்கள். எருசலேம் தேவாலயம் இருந்தது, அங்க ஆசாரியர்கள் இருந்தார்கள். அவர்கள் அந்த எருசலேம் தேவாலயத்தையும் ஆசாரிய ஊழியத்தையும் 70 ஆண்டுகள் அந்த ஆலயம் இருக்கிற வரைக்கும் வைத்திருந்தார்கள். தீத்துராயன் வந்து இடித்து போடும் வரைக்கும் அந்த ஆசாரிய ஊழியம் அங்க இருந்தது. ஆனால் அவர்களுக்கு தெரியாது, காலங்கள் மாறிவிட்டது, சபை என்ற புதிய ஊழியம் தொடங்கிவிட்டது என்று அவர்களுக்கு தெரியாது. பேதுருவும் யோவானும் யூதர்களாக இருந்தாலும் பவுலும் யூதர்களாக இருந்தாலும் அவர்கள் சபையின் ஊழியத்துக்குள்ளே டிரான்சிஷன்ல கரெக்டா உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்து அவர்கள் எடுத்து சென்றார்கள், புறப்பட்டு சென்றார்கள், சகல ஜனங்களை சீசராக்கினார்கள். அதாவது ஒரு நல்ல செய்தி வந்து விட்டது. எல்லாருடைய பாவத்துக்கும் சாபத்துக்கும் ஒரு முடிவு வந்து விட்டது. எருசலேம் தேவாலயத்துல போய் நீங்க பலி செலுத்த வேண்டாம், இருக்கிற இடத்துல இருந்து இயேசுவே என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லும் பொழுது மன்னிப்பு கிடைக்கிறது. அதன் நிமித்தமாக சாபத்திலிருந்து விடுதலை பெறுகிறீர்கள். அவர் பெற்ற உடலிலே பெற்ற தழும்புகளினாலே நோயிலிருந்து விடுதலை பெறுகிறீர்கள் என்ற நல்ல செய்தி ஜனங்களுக்குள்ளே கடந்து சென்றது நிமித்தமாக அநேகர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அவ்விதமாக ஏற்றுக்கொண்டவர்களில் நாமும் கூட்டத்தார். யூதர்கள் பழைய ஏற்பாட்டிலே புறப்பட்டு செல்ல அவர்களுக்கு சொல்லவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டது என்ன? புதிய ஏற்பாட்டின் ஊழியத்திலே, சபை ஊழியத்திலே புறப்பட்டு போங்கள் என்று சொல்லப்பட்டது. இப்பொழுது இந்த சபையின் ஊழியம் எது வரைக்கும் இருக்கும்? இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் சபை இருக்கும், சபையின் ஊழியம் இருக்கும். அப்போ சபை எப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படும்? அது எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரத்தில் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய காலங்கள் ஆரம்பிக்கும். வெளிப்படுத்தின விசேஷத்தின் காலங்கள் இப்பொழுது ஆரம்பித்து விட்டது. ஏனென்றால் மத்தேயு 24 ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பூமியில பல இடங்களில் உண்டாயிருக்கும், இவைகள் வேதனைக்கு ஆரம்பம். இப்பொழுது நாம நினைக்கிறோம் இந்த கொரோனா காலங்கள் இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொஞ்சம் விடுதலை கொடுத்தாலும் ஒன்றின் நிமித்தம் இன்னொன்று வந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் ஒரு கூட்டத்தார் சமாதானத்தோடு இந்த காலங்களை எதிர்கொள்ள போகிறார்கள். அவர்கள் தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் காலத்திலே பங்கு பெற போகிறவர். எப்படி யூதர்கள் விடப்பட்டு சபை எழுப்பியதோ அதுபோல சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட காலத்துக்கு ஆயத்த வேலைகள் இப்பொழுது செய்யப்பட வேண்டும். ஒரு பிரதம மந்திரி வருகிறார் என்றால் என்ன நடக்கும்? மதுரைக்கு வருகிறார் என்றால் அதற்கு முன்பதாக அநேகர் இங்க வந்துருவாங்க. எல்லாரும் வந்து மதுரையை என்ன பண்ணுவாங்க? எல்லாம் முழுவதும் அவர் என்ன காரியத்துக்கு வருகிறாரோ அதை நிறைவேற்றும்படியாக மிகப்பெரிய வேலைகள், ஆயத்த வேலைகள் நடக்கும். அதுபோல இயேசு தன்னுடைய ஊழியத்துக்குள்ளே வரும் பொழுது யோவான் ஸ்நானகன் வந்து அதை ஆயத்தப்படுத்தினான்.
அதுபோல இன்றைக்கு அவருடைய இரண்டாம் வருகை, ரகசிய வருகை என்று சொல்லப்படுகிற சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், இந்த இதுக்கு வர போகிற காலத்துக்கு மிகப்பெரிய ஆயத்த வேலை ஆரம்பமாகிவிட்டது. இந்த கொரோனா காலங்கள், நாம் எல்லாம் வீட்டில் அடைக்கப்பட்டிருக்கிறோம், ஒரு சிலர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இந்த காலங்களிலே நாம் அவரை அதிகமாக கிட்டி சேர நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஒரு தேவ மனிதன் விதமாக சொன்னார், இது ஆல்டர் கால், பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஆல்டர் கால், ஒரு அழைப்பு, பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு. ஏனென்றால் உலகத்தாருக்கு தெரியாது, மத்தேயு 24ஆம் அதிகாரம் அவங்களுக்கு தெரியாது, லூக்கா 21ஆம் அதிகாரம் அவர்களுக்கு தெரியாது. நமக்கு மாத்திரம்தான் தெரியும் நாம் எங்கே இருக்கிறோம் என்று. இப்பொழுதும் இனி என்ன செய்ய வேண்டும்? இதுதான் நமக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் காலங்கள்ல என்ன நடக்கும். ஆரோனின் காலம், ஆரோனின் ஊழியம் அல்ல, சபையின் காலம் முடிவு பெறுகிறது. சபையின் காலம் முடிவு பெற்று வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய காலங்கள் ஆரம்பமாகி போறது. மூன்றாவது ஒரு காலம், இது யுத்த காலம். யுத்த காலம். இந்த யுத்த காலத்துக்காகத்தான் நாம் ஆயத்தப்படுத்தப்படுகிறோம். ராஜா வரப்போகிறார். வரப்போகிற ராஜாவுக்கு நாம் ஆயத்தப்படுத்த போகிறோம். சகோதர சகோதரிகள் ஜெபிக்கும் போது சொன்னார்கள், யுத்த வீரர்களைப் போல ஜெபித்தீர்கள். ஏனென்றால் நீங்கள் இனி ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு மாற்றப்பட போகிறீர்கள். அதை புரிந்து கொள்ளும்படியாக இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய வேதத்தின் மூலமாக உங்களோட பேசுகிறார். நாம் மறுபடியும் வெளிப்படுத்தின விஷயத்திற்கு வருகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே முதலாவது யுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்திலே 19ஆம் அதிகாரத்திலே இரண்டாவது யுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்திலே மூன்றாவது யுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் நாம் பங்கு பெற போகிற யுத்தங்கள். நாம் பங்கு பெற போகிற யுத்தங்கள். ஆம், அந்த பங்கு பெற போகிறதற்கு இன்று நமக்கு பயிற்சி கொடுக்கப்படும். அந்த பயிற்சியை குறித்து தான் நாம் கொஞ்சம் பார்க்க போகிறோம். அந்த முதலாவது யுத்தத்தை மட்டும் லேசாக நாம் பார்த்துவிட்டு பின்பு என்ன பயிற்சி ஆண்டவர் நம்ம இடத்தில் கொடுக்க போகிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1 to 17 வரை முதலாவது யுத்தத்தை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது என்ன நடக்கும், அதாவது ஆண்டவருடைய ரகசிய வருகையில என்ன நடக்கும் என்பதை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு ஒரு ஸ்திரீயை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாய் இருந்தாள் என்று சொல்லப்படுகிறது. அவள் பிரசவ வேதனைப்பட்டு அடைந்து அவள் என்ன பண்றார், பிள்ளையை பெரும்படியாக வருத்தப்பட்டு அலறினாள் என்று சொல்லப்படுகிறது. இங்கு சபை அங்கு ஒரு குழந்தையை பெற்று அந்த குழந்தையை எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக ஆயத்தமாய் கொண்டிருப்பதை இங்கு சொல்லப்படுகிறது. 3வது வசனத்திலே 12:3 பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அதே சமயத்துல இன்னொரு அடையாளம் வானத்தில் காணப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12:3 அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. அந்த அடையாளத்துல பாத்தீங்கன்னா 7 தலைகளும் 10 கொம்புகளும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளுடைய சிவப்பான வலு சர்ப்பம் இருந்தது. எந்த வலு சர்ப்பம்? ஏதேன் தோட்டத்துல வந்த சர்ப்பம் அங்க வருகிறது. இப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள். இங்கு ஒரு பெண் பிரசவ வேதனை பெற்று பிள்ளை பெறும்படி ஆயத்தமாய் கொண்டிருக்கிறாள். அதே நேரத்துல வலு சர்ப்பம் வருகிறது. இந்த வலு சர்ப்பம் என்ன பண்ணுகிறது என்றால் 4ஆம் வசனத்திலே நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது பிரசவ வேதனை படுகிற அந்த பிள்ளைய பட்சித்து போடும்படி அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நிக்கிறதாம். 4ஆம் வசனம் சொல்கிறது, பிரசவ வேதனைப்படுகிற அந்த பிள்ளையை பெற்ற உடனே, அந்த பிள்ளை வந்த உடனே அந்த பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்காக முன்பாக நிற்கிறது. நாம இத பார்க்கும் பொழுது நமக்கு இந்த ஒரு காரியத்தை, ஐயோ ஒரு குழந்தை இந்த ஸ்திரீ பெற போறாங்க, அந்த நேரத்துல இந்த பாம்பு அந்த பிள்ளைய பட்சித்து போட போகுது அப்படின்னு தான் பாத்துக்கிட்டு இருப்போம். ஆனா அங்க அந்த முதல் பகுதியில சொல்லப்பட்டிருக்கு, அந்த வலு சர்ப்பத்தினுடைய வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகளை பூமியிலே விழத்தள்ளிற்று. நாம இங்க பாத்துக்கிட்டு இருக்கோம், அது வாய் அந்த ஸ்திரீயை நோக்கி இருக்குது. அந்த ஸ்திரீ பிள்ளை பிறந்த உடனே அந்த பிள்ளையை பட்சித்து போட நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதனுடைய வால் இன்னொரு ரகசியமான காரியத்தை செய்து விட்டது. என்ன செய்து விட்டது? வானத்தில் 1/3 நட்சத்திரங்களை கீழே பூமியில விழத்தள்ளிட்டு. யார் அந்த வானத்தின் நட்சத்திரவான்கள்? யார் அந்த வானத்தின் நட்சத்திரங்கள்? பாருங்கள், தானியேல் 12:3 பார்த்தீர்கள். ஆனால் ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள்
நட்சத்திரங்களைப் போலவும், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஆம், அநேகரை ரட்சிப்புகளை நடத்துகிறார்கள். அநேகரை ரட்சிப்புகளை நடத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்களாம். யார் இந்த நட்சத்திரங்கள்? இவர்கள் ஒரு காலத்திலே பிரகாசித்தவர்கள். இந்த பிரகாசித்தவர்களை இவன் வஞ்சித்து கீழே விழத்தள்ளி விட்டான். 3/4 அவர்கள் பூமியை பிரகாசித்தவர்கள், அநேகருடைய வாழ்க்கையை பிரகாசித்தவர்கள் இவர்கள். இவைகளை குறித்து இப்பொழுது நீங்க கொஞ்ச நாளா கேள்விப்படுவீங்க. யாரெல்லாம் விழுந்தாங்கன்னு கேள்விப்படுவீங்க. வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களை பேசுவதற்கு வருத்தமாக இருக்கிறது. இன்னும் நடக்க போற காரியங்களை நீங்க எல்லாரும் காதுகள்ல கேள்விப்படுவீர்கள். நட்சத்திரங்கள் இழுத்து பூமியிலே தள்ளப்படுகிறது. இவர்கள் எல்லாம் நட்சத்திரங்களாக பிரகாசித்தவர்கள், பிரகாசித்துக் கொண்டிருக்க. இப்ப விழ போறாங்க ஒரு சிலர். பாருங்கள், இப்பொழுதுதான் அந்த பிரசவ இது இழுத்து போட்டு இந்த ஸ்திரீயை பார்த்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நடந்தது என்ன? சகல ஜாதிகளையும் இருப்பு கோளால் ஆளுகை செய்யும். 5ஆம் வசனம், ஆண் பிள்ளையே அவள் பெற்றாள். அந்த குழந்தை பிறந்துட்டு, அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது? நட்சத்திரங்களை, பரிசுத்தவான்களை கீழே விழ தள்ளிட்டு அந்த வலு சர்ப்பம். அந்த பிறந்த பிள்ளை என்ன பண்ணுது? தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. புரிந்து கொள்ளுங்க, இந்த பிள்ளைதான் எடுத்துக்கொள்ளப்பட பிள்ளை. இந்த பிள்ளை யார் தெரியுமா? நீங்களும் நானும் ஆயத்தமா இருக்கிற நாம் தான் இந்த நேரத்துல எடுத்துக்கொள்ளப்பட போகிறவர்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய வார்த்தைகளை, அதாவது அவர் இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகளை கீழ்ப்படிந்து நடக்கிற ஒவ்வொருவரும் இந்த வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இவர்கள் தான் அந்த ஆண் பிள்ளை. இந்த ஆண் பிள்ளை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இப்பொழுதுதான் பாருங்க, இந்த பெற்ற உடனே இந்த ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு ஓடி போனாள் என்று 6ஆம் வசனம் சொல்கிறது. அங்க அவள் 1260 நாள் அவளை போஷிப்பதற்கு தேவனால ஆயத்தமாக்க ஒரு இடம் வச்சிருக்கு. இந்த பெற்றவள் ஓடி போறா. 3.5 வருஷம் அவளுக்கு பாதுகாப்பான இடம் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுதுதான் நாம் இன்றைக்கு தியானத்துக்கு உண்டான வசனம் ஆரம்பிக்கிறது. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. 7ஆம் வசனம், மிகாவேலும் அவனை சார்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். இப்போ யுத்தம் வானத்துல நடக்குது. நன்றாக புரிந்துகொள். 3 வானம் இருக்கிறது. 3வது வானத்திலே பிதாவும் அவருடைய சிங்காசனமும் தேவதூதர்களும் இருக்கிறார்கள். 2வது வானம், அந்த 3வது வானத்தில் இருந்த தள்ளப்பட்ட தேவதூதர்கள் 2வது வானத்துல இருக்கிறாங்க. கீழே 1வது வானத்துல நம்முடைய பூமியும் அதை சுற்றியுள்ள ஆகாய மண்டலமும் நம்முடைய பூமி. 3 வானங்கள். அப்போ இந்த இடைப்பட்ட நாம ஜெபிக்கும் பொழுது தடை செய்கிற இந்த பிசாசானவன் 2வது வானத்துல இருக்கிறான். ஆவியில ஜெபிக்காத எந்த ஜபமும் மேல போக முடியாது. அந்த ஜபத்தை அவன் தடுத்துருவான். இன்றைக்கு அநேகர் என்ன பண்றாங்கடா, தங்களுடைய ஜபம் அவங்க நினைக்கிறாங்க, உங்க ஆவியை உங்க ஏறெடுக்கிற ஜபம் ஆவியில ஏறெடுக்கப்பட வேண்டும். இதற்காகத்தான் ஆண்டவர் நீங்க உங்க ஜலத்திலையும் ஆவியிலும் பிறக்க வேண்டும் என்று சொன்னார். இதை அநேக சபைகள் வஞ்சித்து விட்டன. இதை அநேகர் இதை பத்தி சரியாக நமக்கு வெளிப்படுத்தாததுனால அநேக திருச்சபை மக்கள் வஞ்சிக்கப்பட்டு அவர்கள் சென்ற இடங்களை குறித்து பேச எனக்கு கஷ்டமா இருக்கு. புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த வஞ்சகம் நடந்தது. இப்பொழுது நமக்கும் எழுத படிக்கிற அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்துல, தமிழ்லையும் அநேக மொழிகள்ல எழுத படிக்கிறது. ஆனால் நாமும் வேதத்தை சரியாக படிக்காததினால் நாமும் வஞ்சகத்திலே விழுந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதர் எனக்கு தெரியும், நன்றாக ஜெபித்துக் கொண்டே இருப்பார். இரவில எழும்பி 3 மணி நேரம் 4 மணி ஜெபித்துக் கொண்டே இருப்பார். அதை குறித்து ஆண்டவர் சொன்னார். ஆண்டவரே, அந்த மனிதன் நன்றாக ஜெபித்துக் கொண்டிருக்கான்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் பேசுவாரா? பேசுறாரு. அவருடைய சத்தம் கேட்குமா? கேட்கும். அந்த நிலைமையை நாம எல்லாரும் அடைய முடியும். புரிந்து கொள்ளுங்கள். அப்போ அவர் என்ன சொல்றாரு? இயேசு நல்ல போதகருங்க, ரபி. அவர் சொல்லுவாரு, ஆமா, நீ சமைக்க உள்ள போற, நான் காத்து கொண்டே இருக்கிறேன். 1 மணி நேரம் காத்து கொண்டிருக்கிறேன், 2 மணி நேரம் காத்து கொண்டிருக்கிறேன், 3 மணி நேரம் காத்து கொண்டிருக்கிறேன், 4 மணி நேரம் காத்து கொண்டிருக்கிறேன், 1 நாள் காத்து கொண்டிருக்கிறேன், 2 நாள் காத்து கொண்டிருக்கிறேன், 1 வாரம் காத்து கொண்டிருக்கிறேன், 1 மாசம் காத்து கொண்டிருக்கிறேன். ஒண்ணுமே நீ எனக்கு கொண்டு வரலையே, உன் ஜபம் என்ன பிரயோஜனங்கிறார். ஆவியிலே ஏறெடுக்கப்படாத ஜபம் அவரை சென்று அடைவதில்லை.
இது வஞ்சகமாக நம்மை ஆவியிலே பிறக்க கூடாதபடிக்கு தடை செய்து விட்டு நாம ஜெபித்து பார்த்து பதில் கிடைக்காம அந்த இதிலே சூழ்நிலையிலே வாழ பழகிட்டோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இங்க வானத்திலே யுத்தம் நடந்தது. வசனத்துக்கு வருகிறோம். அந்த மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் யுத்தம் பண்ணினார்கள். மிகாவேல் அவனுடைய தூதர்கள். யுத்தத்துல யாரெல்லாம் இருக்கா? ஆண்டவருடைய சேனைக்கு தலைவனா இருக்க மிகாவேல் இருக்கிறான். அவனுடைய சேர்ந்த தூதர்கள் வலுசர்ப்பம். வலுசர்ப்பம் யாரு? தள்ளப்பட்டவன் லூசிபர். அவனோடு கூட லூசிபரோட அவனுடைய தூதர்களும் அவங்க இருக்காங்க. 2 கூட்டம் இருக்கிறாங்க. ஒண்ணு மிகாவேலும் அவனுடைய தூதர்களும், லூசிபரும் அவனுடைய கூட்டம். இதான் 12:7 சொல்லப்பட்டிருக்கு. இந்த யுத்தம் நடக்கும் பொழுது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த யுத்தத்துல அவன் யுத்தம் பண்ணியும் சாத்தானால அவன் தூதர்களால ஜெயிக்க முடியல. அதனால அவங்க என்ன பண்ணப்படுறாங்க? மேல இருந்து கீழே தள்ளப்படுறாங்க. கீழே தள்ளப்பட்டு 2வது வானத்திலிருந்து 1வது வானத்துக்குள்ள தள்ளப்படுறாங்க. 1வது வானம் தான் நாம குடியிருக்கிற பூமி. இந்த குடியிருக்கிற பூமியில அவன் தள்ளப்படுறான். சரி, அவன் எப்படி தள்ளப்பட்டாங்கிறதா 11ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. இந்த யுத்தத்துல ஒரு கூட்டம் இணைகிறது. யார் இணைகிறார்கள் அப்படின்னு பார்த்தா 11ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இங்கதான் அதுக்கு இருக்கு. இங்கதான் அங்க இருக்கு. யாரு? இங்க ஒரு கூட்டம் யுத்தத்துல பங்கேற்குது. எப்படி பங்கேற்கிறார்கள் பாருங்கள். மரணம் என்றால் அது மனிதர்களுக்கு தான் உண்டு. தேவதூதர்களுக்கும் சாத்தானுடைய கூட்டத்துக்கும் மரணம் கிடையாது. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் மனிதர்களுக்காக சிந்தப்பட்டது. தேவதூதர்களுக்காக சாத்தானுடைய கூட்டத்துக்காக சிந்தப்படவில்லை. சாட்சியின் வசனம் மனிதர்களுக்காக கொடுக்கப்பட்டது. அப்போ இந்த வானத்துல நடக்கிற யுத்தத்துல இந்த மனிதர்களாகிய நாம அதுல என்ன பண்றோம்? இணைகிறோம். யுத்த சந்ததியே நீங்களும் நானும் அந்த யுத்தத்துல இணைகிறோம். அப்போ ஒரு கூட்டம் நாம என்ன பண்றோம்? இங்க இருந்து ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால. இப்போ நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் இந்த யுத்தம் எவ்விதமாக நடக்கிறது என்று. ஒரு பக்கத்துல சாத்தானும் அவனுடைய கூட்டமும் இருக்காங்க. பூமியில அவனுக்கு உதவி செய்யற மனிதர்கள் இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல மிகாவேலும் அவனுடைய தேவதூதர்கள் இருக்காங்க. அதோடு கூட நாமும் கணிக்கிறோம். இப்போ மிகாவேலும் அந்த அவனுடைய கூட்டத்தார் யாரோட யுத்தம் பண்ணுவாங்கன்னா வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ண மாட்டாங்க. அவங்க வலு சர்ப்பம் பயன்படுத்துகிற மனிதர்களோட யுத்தம் பண்ணுவாங்க. இன்னைக்கு அநேகரை வைத்துக் கொண்டு அவன் இந்த பூமி எங்கும் அநேகரை இன்னைக்கு வஞ்சனையாய் கொன்று கொண்டிருக்கிறான். அநேகரை இன்னைக்கு அவனுடைய அடிமையா வைத்துக் கொண்டிருக்கிறான். இவங்க எல்லாம் யுத்தத்துக்கு வருவாங்க. ஆனா நாம யாரை எதிர்த்து யுத்தம் பண்ண போறோம்? வலு சர்ப்பத்தையும் அவனுடைய கூட்டத்தையும் எதிர்த்து யுத்தம் பண்ண போறோம். என்ன? சாத்தானின் கூட்டத்தையா? அவன் தான் இவ்வளவு பிரச்சனை இது பண்ணியிருக்கான். அவனை பார்த்தாலே பயமா இருக்கு. நன்றாக புரியும். கடந்த நாட்களிலே ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்தின காரியத்தை அவங்களோட பேசுகிறேன். ஆண்டவரே, இவ்விதமாக எங்க தேசம் இவ்வளவு ரத்தம் சிந்தப்பட்டு இப்படி ஜனங்கள் அழிக்கப்படுறாங்களே, வேதனைப்படுத்தப்பட்டு அழிக்கப்படுகிறார்களே என்று கேட்ட பொழுது ஒரு கூட்டம் எழும்பி இருக்கிறதே இவ்விதமாக, இந்த பிஜேபி RSS அதனுடைய சங் பரிவார் கூட்டம் எழும்பி இருக்கிறதே என்று இவ்விதமாக கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், அவனுக்கு தலைவன் யார் என்று கேட்டார். சாத்தான். அவனுக்கு மேல நான் உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கேன் தெரியுமா அப்படின்னாரு. நான் உனக்கு இவ்வளவு பெரிய அதிகாரத்துக்கு அவன் மேலே உனக்கு அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்கேன். அவன் ஒருத்தனுக்கு அதிகாரம் கொடுத்து வச்சிருக்கோம். நீ என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய் என்றார். புரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது அவர் எனக்கு வெளிப்படுத்தின காரியம் என்றால், ஒரு பலமுள்ள யானையை ரோடாக பிச்சை எடுக்க வைத்தது போல நமக்கு கொடுக்கப்பட்ட பலத்தை உணராமல், அந்த யானையின் பலம் தனக்கு தெரியவில்லை. ஆனா அந்த யானை என்ன பண்ணுச்சு? ரோடா போய் பிச்சை எடுத்துச்சு. அதுபோல நீங்களும் நானும் அவ்விதமாக பலம் வாய்ந்தவர்களாக சாத்தான் மேலே அதிகாரத்தை பெற்றவர்களாக இருந்த நாம இன்னைக்கு, ஆண்டவரே என் குடும்பம் இப்படி இருக்கு ஆண்டவரே, நான் அந்த வியாதி எப்படி ஆண்டவரே போகும், இந்த பிரச்சனை இப்படி இருக்கு ஆண்டவரே, இந்த குடும்பம் பிரிஞ்சு கிடக்க ஆண்டவரே, இப்படியே நாம என்ன பண்ணுவோம்? பிச்சை எடுக்க வச்சுட்டான். யார் மேல நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது?
இந்த செயல்களை செய்கிற சாத்தான, தூண்டுகிற சாத்தான, பின்னாடி இருந்த இயக்குற சாத்தான் மேல நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை உணராம நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? யானை பிச்சை எடுத்தது போல பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறோம். நாம் இவைகளை துரத்தும்படியாக, யுத்தம் செய்யும்படியாக, யுத்தம் செய்து துரத்தும்படியாக இப்பொழுது நாம் அழைக்கப்படுகிறோம். ஆம், எதை பயன்படுத்த போகிறோம் தெரியுமா? ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை. எதை பயன்படுத்த போகிறோம் தெரியுமா? சாட்சியின் இயேசுவின் வசனத்தை நாம் பயன்படுத்த போகிறோம். இதுதான் நம்மளுடைய யுத்தத்துக்கான ஆயுதம். நாம எதை பத்தி, நம்முடைய மரணத்தை பத்தி, இதை பத்தி நம்ம யோசிச்சு கவலைப்பட போறதில்ல. ஆனா நாம ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நம்ம கையில இருக்கு. அதுதான் விடுவிக்கிறதுக்கு, ஜனங்களை விடுவிக்கிறதுக்கு சாட்சியின் வசனம் பட்டயம் நம்ம கையில இருக்கு. இதை வச்சு எதிரிய வீழ்த்துவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். ஆனா நாம என்ன செய்து கொண்டிருக்கோம்? நாம இந்த யுத்தத்தை எப்படி செய்ய போறோம்னா, நாம அந்த மனிதர்களை பிடிச்சிருக்க அசுத்தாவிகளை நாம என்ன பண்ண போறோம்? அவர்கள் மீது யுத்தம் பண்ண போறோம். ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? அந்த மிகாவையில் அவங்களுடைய தூதர்களும் இவங்க மேல, மனிதர்கள் மேல யுத்தம் பண்ண போறாங்க. கிராஸ் யுத்தம். நாம வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணுவோம். எதை வச்சு யுத்தம் பண்ணுவோம்? ஆட்டுக்குட்டியாண்டு ரத்தமும் சாட்சியின் வசனத்தை. எப்படி யுத்தம் பண்ணுவோம்? எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். இன்றைக்கு ஒரு குடும்பம் அது பிரிந்து கிடக்கிறது. ஒரு எங்க வீட்டு பக்கத்துல உள்ள நடந்த சம்பவங்களை அப்படியே உங்களுக்கு சொல்றேன். ஒரு இளம் என்னுடைய மகள் வயது உள்ள ஒரு பிள்ளை திருமணமாகி கொஞ்ச நாள்லயே குடும்பம் பிரிந்து வந்து அவள் இங்க வீட்டுல இருக்கிறா. இதை பார்த்த உடனே நமக்கு ஐயோ சேர்த்து வச்சிடலாமே, என்ன பிரச்சனைனாலும் நம்ம போய் அதை பேசி இது பண்ணிடலாமே. இதுதான் உலகத்தார் செய்யற காரியம். ஆனா பின்னாடி ஒருத்தன் இருக்கான். அவனை யாரு வந்து பின்னாடி இருந்து ஏக்கிக்கிட்டு இருக்கான், ரெண்டு குடும்பத்தை ஏக்கிக்கிட்டு இருக்கான், ரெண்டு கணவன் மனைவியும் பிரிச்சு வச்சிருக்கான். இந்த அசுத்தாவியை என்ன பண்றோம்? இதை துரத்தாத வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியாது, அவங்களை சேர்த்து வைக்க முடியாது. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் ரத்தத்தினால அந்த அசுத்தாவியை நீங்க கடிந்து சபித்த புறப்படுத்தும் போது அந்த குடும்பத்தை விட்டு அது போயிடும். அது போயிட்டுனா அவங்க சேர்ந்து வாழ்றதுக்கு தடை கிடையாது. இன்னொரு குடும்பம், ஏற்கனவே அந்த குடும்பத்துல 3 வருட இடைவெளியில 2 பேர் தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. அந்த குடும்பத்துல போய் நீங்க தற்கொலை பண்ணிடாதீங்க, தற்கொலை பண்ணி நான் நரகத்துக்கு போயிருவீங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் இந்த சபையின் காலத்தினுடைய ஊழியம். ஆனா அந்த பின்னாடி இருக்கிற அந்த தற்கொலை நாவி அங்கதான் இருக்குது, அடுத்த ஆளை பார்த்துக்கிட்டு இருக்கு. முதலாவது ஒருத்தன் தற்கொலை பண்ண உடனே அங்க வந்து இறங்கி இருந்தா 2வது தற்கொலை நடந்திருக்காது. 3வது தற்கொலை அவங்க காத்து கொண்டிருக்க முன்னாடி நீங்களும் நானும் அந்த தற்கொலையின் நாவியை பார்த்து பேசணும். இயேசுவின் நாமத்தினால கடிந்து தற்கொலையின் நாவியை நீ அந்த குடும்பத்தை விட்டு போன்னு கட்டளை எடுக்கிறேன். இதுதான் இந்த யுத்தத்தினுடைய முறைமை. இன்னொரு குடும்பம் இருக்குது, அது வறுமையில கடன்ல மாட்டி, கடன்ல இருக்கு, பிரச்சனையில கடன்காரன் வந்து வாய் காதுல கேட்க கூடாத அளவுக்கு திட்டுறான். அவங்க மனமடிவாயிட்டு இருக்காங்க. நீங்க போய் அந்த கடனை செலுத்தி அவங்களை மீட்டு கொள்ள முடியுமா? நான் அப்படி ஒரு குடும்பத்தை ஜெயந்தபுரத்துல காப்பாத்தினேன். தற்கொலையிலிருந்து நான் இல்ல, எங்க ஊழியத்துல இருந்து காப்பாத்தினோம். ஆனா அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் நாங்க அந்த கடனெல்லாம் அடைக்க கொடுத்தோம். ஆனா வருடங்களுக்கு அவங்க திரும்ப ஞானஸ்நானம் எடுத்தாங்க. ஆனா இன்னும் அவங்க விடுவிக்கப்படல. காரணம் என்ன? அந்த அசுத்த ஆவிய துரத்தல. அந்த கடனை கொண்டு வந்து, வறுமையை கொண்டு வந்து, ஜனங்கள் கஷ்டப்பட்டு உழைப்பு திருடுகிற அசுத்த ஆவிகளை, அந்த கந்துவட்டியின் ஆவிகளை, அந்த கடனின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால அப்புறப்படுத்தாம விட்டது நம்ம மேல உள்ள தப்பு. நமக்கு அந்த வல்லமை கொடுக்கப்பட்டது. யானைக்கு கொடுக்கப்பட்ட பலத்தை உணராமல் யானை பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறது. நாம இந்த யுத்த காலத்திலே இப்ப என்ன பண்ண போறோம்? அந்த குடும்பத்துல செயல்படுகிற அந்த வறுமை, கடனின் ஆவிய, கந்துவட்டியின் ஆவிய இயேசுவின் நாமத்தினால காட்டிந்து சபித்து புறப்படுத்துறோம். இது வீட்டை சுத்தி உள்ள காரியம். இதுதான் நீங்க யுத்தத்துக்கு போகணும் அப்படின்னா, நீங்க வந்து ஏர்போர்ஸ்ல உங்களை செலக்ட் பண்ணிட்டாங்க. ஏர்போர்ஸ்ல உங்களை செலக்ட் பண்ண உடனே நேரா வந்து உடனே உங்களை என்ன பண்ணிட மாட்டாங்க, நேரா போய் நீங்க போய் அந்த இன்னைக்கு ரஃபேல் விமானம் வந்துருச்சு, இந்த ரஃபேல் விமானத்தை எடுத்துட்டு போய் அந்த ஊகான்ல வந்து அந்த இது வைரஸை வெளியிட்ட இடம் இருக்கு, அங்க போய் குண்டை போட்டுவாங்கன்னு சொல்றாங்கன்னா உங்களால செய்ய முடியுமா? செய்ய முடியாது. உங்களால செய்ய முடியாது.
ஏன்னா உங்களுக்கு அந்த ரஃபேல் விமானத்தை ஓட்ட தெரியாது, அந்த குண்டுகளை எப்படி இயக்கணும்னு தெரியாது. குண்டுகளை இயக்க தெரிஞ்சாலும் எப்படி கொண்டு அந்த இடத்துல போடணும்னு உங்களுக்கு தெரியாது. அப்ப இதற்கு பயிற்சி கொடுக்கப்பட வேண்டும். அப்போ பயிற்சி கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவாங்க, முதல்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு விமானத்தை ஓட்டுறதுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. அடுத்தது அந்த குண்டுகளை, அதுல உள்ள குண்டுகளை எப்படி நிரப்பணும் பயிற்சி கொடுப்பாங்க. குண்டுகளை எப்படி நீங்க இயக்கணும்னு பயிற்சி கொடுப்பாங்க. குண்டுகளை எப்படி அந்த இலக்குல குண்டு போடணும்னு பயிற்சி கொடுப்பாங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இலக்குகள்ல போட வேண்டும் என்று அவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். நான் பேசுறது கேக்குதா? யாராவது ஒருவர், ஏன்னா இடையில கால் வந்து கட் ஆச்சு. பேசுறது கேக்குதா? கேக்குது சார். தேங்க்யூ. அப்போ நம்மள பயிற்சி கொடுக்காம யுத்தத்துல யாரும் கொண்டு இறக்க மாட்டாங்க. அப்போ யுத்தத்துக்கு பயிற்சி முதலாவது உங்க வீட்டை சுத்தி உள்ள உங்க குடும்பத்துல உங்க மேல உள்ள நோய்களை என்ன பண்ணீங்க, அதோட சேர்த்து வாழ பழகிட்டீங்க. சாத்தானுடைய சபையில போதகரா வேலை பார்த்த ஒரு மனிதன் சொல்கிறான், அவன் இயேசுவால ரட்சிக்கப்பட்டவன். அவன் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான் என்றால், நீங்க உங்க சபையில வந்து சாத்தானை எப்படி எதிர்க்கணும், எப்படி நீங்க துரத்தணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்கல. உங்க வேத இதுல நீங்க அத ஒரு முக்கியத்துவமே படத்துல. இதுதான் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமாக அவன் பயன்படுத்தி கொண்டிருக்கான். இயேசுவே சாத்தானை குறித்து சொல்லி இருக்கிறாரு, தீர்க்கத்தை இவங்க சொல்லி இருக்கிறாங்க, நம்ம அப்போஸ்தலர் சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க அவனை எப்படி நீங்க டீல் பண்ணணும் இது வரைக்கும் டீல் பண்ணவே இல்லைன்னு சொல்லி அந்த சபையிலிருந்து விடுவிக்கப்பட்ட மனிதன் சொல்லுகிறான், போதகன் சொல்லுகிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்போ நமக்கு இப்ப எப்போ நம்ம மேல உள்ள அந்த நோய்களை இது வரைக்கும் என்ன பண்ணோம், அப்படியே ஜெபம் பண்ணி பார்த்தோம், ஆவியில ஜபிக்கல, எல்லாம் பார்த்துட்டு கடைசியில ஒரு நாள் வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம இப்படிதான் இருக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு நாம அப்படியே வாழ ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பாம்பை பார்த்தா என்ன பண்ணுவோம், உங்க வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு வந்துருச்சு, உடனே என்ன பண்ணிடுவீங்க, பாம்பை அப்படியே விட்டுருவீங்களா? அடிப்பீங்க. அடிச்சு அது சாகிற வரைக்கும் அடிப்பீங்க. அடிச்சு வெளியே தூக்கி போட்ட பிறகு தான் உங்களுக்கு அடுத்த வேலை பார்ப்பீங்க. இல்ல எனக்கு அதுக்கு பிறகு என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டிட்டு வரணும், அங்க கொண்டு நான் வந்து அந்த ஆபீஸ்க்கு போயிட்டு வரணும், இப்படிலாம் நீங்க யோசிக்க மாட்டீங்க. உங்களுக்கு வேலை என்ன தெரியுமா, அந்த பாம்பை கொன்று அதை வெளியே தள்ளுன பிறதான் நீங்க அடுத்த வேலையை பார்ப்பீங்க. ஆனா இன்றைக்கு நம்ம பாம்போடு வாழ பழகிட்டோம், நோய்ங்கிற பாம்போட வாழ பழகிட்டோம், பிரச்சனைகள் பாம்போட வாழ பழகிட்டோம், பிரிவினைங்கிற பாம்போட வாழ பழகிட்டோம், எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் ரத்தத்தினால இன்னைக்கு அவைகளை நீங்க என்ன பண்ண போறீங்க, கடிந்து சபித்து அப்புறப்படுத்த போறீங்க. இயேசுவானவர் எங்கேயுமே போய் எந்த ஜபத்தை இதுலயே வந்து அவருடைய இதை பாருங்க, அவர் போய் கைய வைப்பார். இயேசு அவருடைய போன உடனே அவர் அந்த நோய்கள்லாம் சுகமாகும். எங்கேயாவது ஜெபித்தார் இருக்கா? ஒரே ஒரு இடத்துல மட்டும் அந்த ஆண்டவரே லாசரை அனுப்பும் அந்த ஜனங்கள் வந்து நீங்க அனுப்புனீங்க கண்டுகொள்ளட்டும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஜபத்தை சொல்லிட்டு லாசரவே வெளியே வா அப்படின்னு கட்டளை தான் கொடுத்தாரு. அவளைய எங்கேயும் வந்து போய் அங்க ஜெபிக்கல. ஆனா இன்றைக்கு நாம போய் ஜெபித்து கொண்டிருக்கிறோமே, ஜபம் இரவிலே தனிமையாக அந்த மனிதர்களுக்கு, விடுதலையாக்கப்பட்ட மனிதர்களுக்காக நாம தனிமையில இருந்து ஜெபித்து விட்டு அங்க போய் இயேசுவின் நாமத்தினால் உனக்கு கட்டளை எடுக்கிறேன், இந்த வியாதியே இந்த மனிதனை விட்டு போ அப்படின்னு சொல்லணும். எங்கேயோ நாம நம்முடைய வேதத்தினுடைய கர்த்தர் சொல்லி கொடுத்த அப்போஸ்தலர் நடத்திய வழிகளை எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயோ வந்துட்டோம். இப்பொழுது கடை காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. டிரான்சிஷன் பீரியட். சபையிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷத்தின் காலத்துல யுத்தங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. யுத்தங்கள் முதலாவது யுத்தத்துல நாம பங்கேற்கிறோம். நாம பங்கேற்கிறதுனாலதான் 11ஆம் வசனத்துல அவனை சாட்சியின் வசனத்தினாலே அவனை ஜெயித்தார்கள். இதுதான் முதலாவது யுத்தம். வேகமாக 2 யுத்தங்களை சொல்லிவிட்டு அடுத்தது நேரம் முடிக்க போகிறேன். 2வது யுத்தம் 19வது வசனம். இப்ப எதுக்கு யுத்தம் பண்றோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதுக்கு யுத்தம் பண்றோம்? கிளீன் பண்றோம். இந்த அசுத்த ஆவிகளை துரத்தி கிளீன் பண்றோம். பூமிக்கு அசுத்த ஆவிகளுக்கு ஒரு காலம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன, ஆண்டவர் லேகியோன்கிற ஒரு மனிதனை அவனை அசுத்த ஆவியிலிருந்து விடுவிக்கும் போது ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன? அந்த அசுத்த ஆவிகள் வந்து காலம் வரும் முன்னே எங்களை துரத்த ஏன் வந்தீர்? அப்போ பிசாசுகளுக்கு ஒரு காலம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது வரைக்கும் அது இங்க இருக்கும். ஆனா முடிஞ்ச பிறகு அது இருந்ததுன்னா அது துரத்தணும். இப்பொழுது அவைகளுடைய காலங்கள் முடிந்து விட்டது.
அவைகளுடைய காலங்கள். ஆனால் அவை முடிந்த பிறகும் அவைகள் இந்த பூமியில இருக்கிறது. அவைகளை நீங்க தான் துரத்தணும். ராஜா வர போறாரு. எப்படி பிரைம் மினிஸ்டர் வரும்போது எல்லா அசுத்தங்களையும் எடுத்து போட்டுருவோம்ல, அது போல இப்ப ராஜா வர போறாரு. வரும்போது இது அசுத்தங்களை எல்லாம் துரத்தி போட வேண்டிய வேலை நம்ம வேலை. அதுக்குதான் நம்முடைய யுத்த பயிற்சி. இந்த யுத்த பயிற்சியில இயேசுவின் நாமத்தின் சாட்சியின் வசனத்தினால இந்த ஜனங்களை நம்ம சுத்திகரிக்கிறோம். இந்த ஜனங்களை பிடிச்சிருக்க அசுத்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால கிளீன் பண்றீங்க. ஒரு அடுத்து என்ன நடக்க போகிறது? சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக இன்னொரு காரியம், முக்கியமான ஒரு காரியம் நடக்க வேண்டும். பின்மாறி மழை ஊற்றப்பட வேண்டும். பின்மாறி மழை ஊற்றப்படும் பொழுது நீங்க நன்றாக பாருங்கள். ஒரு பெரிய வயல் இருக்கிறது. அந்த வயல்ல முள்ளும் குறுக்குமா இருக்குது. அந்த இடத்துல நெல் இதை விதைத்தா மழை பெய்ந்த உடனே நெல் வளர்ந்தாலும் அந்த முள்ளும் குறுக்குகளும் அந்த நெல்லை அது பலனை கிடைக்க விடாமல் செய்துவிடும். அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? அந்த முள்ளும் குறுக்குகளை அகற்ற வேண்டும். இந்த முள்ளும் குறுக்குகளை அகற்றாமல் என்னதான் அந்த நெற்பயிர்கள் வளர முடியாது. இந்த முள்ளும் குறுக்கும் யார் என்றால் இந்த அசுத்தாவிகள். இவைகளை அகற்றுவதுதான் இப்பொழுது ராஜா வருவதற்கு முன்பதாக நாம் செய்ய வேண்டிய ஆயத்த வேலை. இந்த ஆயத்த வேலையை செய்யாம பின்மாறி மழை ஊற்றப்படாது. பின்மாறி மழை ஊற்றப்படுவதற்கு முன்பதாக ஊற்றப்பட்ட உடனே பெருங்கூட்டம் ரட்சிக்கப்படுவாங்க. ரட்சிக்கப்பட்டா இவங்க எங்க வருவாங்க? சபைகளுக்கு வருவாங்க. ஆனா இந்த சபைகள் எல்லாம் இன்னைக்கு அதாவது இன்னைக்கு அநேகர்கள் தங்களுடைய சுயத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் சொன்னாரு, அவர் சொன்னதை நான் அப்படியே சொல்றேன். இப்பொழுது சபைக்கு நியாய தீர்ப்பு ஆரம்பமாகிவிட்டது. சபைகள், ஆண்டவருடைய பள்ளிகள், கல்லூரிகள், ஆஸ்பத்திரிகள், ஹோம்கள், அவருடைய ஆலயங்கள், சிற்றாலயங்கள், இவைகளை வைத்திருக்கிற அசுத்த ஆவிகளில் பிடிகளில் இவைகள் இருக்கிறது. இவைகளை ஆண்டவர் அகற்ற போகிறார். அந்த அசுத்த ஆவிகளுக்கு இடம் கொடுத்த மனிதர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். ஏனென்றால் திரள் கூட்ட ஜனங்கள் உள்ள வரும் பொழுது அவர்களை நடத்துவதற்கு இவர்கள் இருந்தால் மறுபடியும் அவர்கள் பிரயோஜனப்பட முடியாது. அப்பொழுது இந்த அசுத்த ஆவிகளும் அகற்றப்பட வேண்டும். ஆவிகள் பயன்படுத்துகிற மனிதர்களும் அகற்றப்பட வேண்டும். இது நடக்கிறது. இது நடந்து கொண்டே கொரோனா காலத்துல ஆரம்பமாகிவிட்டது. கொரோனா காலத்திலே ஆரம்பமாகிவிட்டது. இவைகள் இப்பொழுது முடியும். இது முடியும் பொழுது நீங்க இந்த பிசாசுகளை துரத்தி விட்ட உடனே அவருடைய ரகசிய வருகை இருக்கும். அவர் வரும் பொழுது அந்த ஆண் பிள்ளை எடுத்துக்கொள்ளப்பட்டது. நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். எங்க எடுத்துக்கொள்ளப்படுவோம்? அடுத்த டைம் 11 பாருங்க. எங்க எடுத்துக்கொள்ளப்படுவோம்? நாம எடுத்துக்கொள்ளப்பட்டது ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துக்கு. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் நடக்கும். நீங்க நாம எல்லாரும் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்தை மேல நடந்துகிட்டு இருக்கோம். கீழே அந்திகிறிஸ்துவினுடைய ஆட்சி நடக்கும் 7 வருஷம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் அந்த கல்யாணத்தை நீங்க முடிச்சு அப்படியே கையை கழுவுன உடனே 7 வருஷம் முடிஞ்சிடும். 7 வருஷம் முடிஞ்சு ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவோட நம்ம திரும்ப கீழே வருவோம். அவர் வெள்ளை குதிரையில வருவாரு. வெள்ளை உடை அணிந்து வருவாரு. வரும்போதுதான் 2வது யுத்தம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட 2வது யுத்தம் இருக்கும். இந்த யுத்தத்தை தலைமையேற்று செய்வது ஆண்டவரா இயேசு கிறிஸ்து. 1வது யுத்தத்தை தலைமையேற்று செய்வது மிகாவேல். 2வது யுத்தத்தை தலைமையேற்று செய்வது இயேசு கிறிஸ்து. அப்போ நாம வருவோம் கீழே. எதுக்கு? அவரை ராஜாவாக்குறதுக்கு வருவோம். இயேசுவை ராஜாவாக்குறதுக்கு. ஏன் இப்போ மிகாவேலோடு சேர்ந்து யுத்தம் பண்ணி சாத்தான கீழே தள்ளணுமே, அந்த அசுத்தாவிகளுக்கு எதிராக யுத்தம் பண்ணி நாம என்ன பண்ண போறோம்? அப்படியே மேல இருந்துட மாட்டோம். இயேசு இங்க வந்த பிறகு நாம இங்க மேல இருந்து என்ன பண்ண? நாமளும் கூட வருவோம். கூட வந்து 2வது யுத்தம் நடக்கும் 7 வருஷம் முடிவில். அந்த யுத்தத்தை ஒரு பக்கம் இயேசுவும் அவரோடு கூட நாமும் நிற்போம். மனிதர்களாக நாமும் நிற்போம். அந்த சைட்ல சாத்தானும் அவன் கூட்டத்தும் நிற்கும். அந்திகிறிஸ்து, கள்ளத்திற்கிறிஸ்துலாம் இருப்பாங்க. பூமியில் உள்ள ராஜாக்கள்லாம் வருவாங்க. இயேசு ராஜாவா வரப்போறாரு 1000 வருஷம். அவன் சொல்லுவான், அவர் ராஜாவா வந்துட்டாருன்னா உங்களுக்கு எல்லாம் ராஜா பதவி எல்லாம் போயிருமா? அவர் ராஜாவா வந்துட்டாருன்னா இந்த பூமியில் உள்ள கார்பரேட்டுகள்லாம் ஜனங்களை கொள்ளையடிக்க முடியாது அப்படிமா. அதனால ஒரு பெருங்கூட்டத்தை கூட்டி கொண்டு யுத்தத்துக்கு வந்து நிற்பான் இஸ்ரவேல் தேசத்துல. அந்த இஸ்ரவேல் தேசம் சுற்றி யுத்தத்துக்கு நிற்கும் போது மறுபடியும் யுத்தம் நடக்கும். எப்படி? கிராஸ். இயேசு என்ன பண்ணுவாரு? மனிதர்களோட யுத்தம் பண்ணுவாரு. நாம மனிதர்களை வச்சிருக்க சாத்தானோட யுத்தம் பண்ணுவோம். இதுதான் அந்த யுத்தம் நடக்கும், 2வது யுத்தம். ஏனென்றால் மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்க அணுகுண்டுகளையும் பெரிய பெரிய ஆயுதங்களை கொண்டு வருவாங்க.
இவர் தன்னுடைய மின்னல்கள் அனுப்பி அவங்கள காலங்கடிப்பாரு. நாம என்ன பண்ண போறோம்? ஏற்கனவே நமக்கு பழகிட்டோம் மிகாவேலோட சேர்ந்து யுத்தம். அந்த யுத்தத்துக்கு பழகுனதுனால 2வது யுத்தத்துல நாம என்ன பண்ண போறோம்? அவனையும் கள்ள தீர்க்கதரிசி மிருகம் அந்த வலு சர்ப்பத்தோட நாம யுத்தம் பண்ணி மறுபடியும் அவங்களை என்ன பண்ண போறோம்? கள்ள தீர்க்கதரிசியும் அந்த அந்தி கிறிஸ்துவும் பிடிக்கப்பட்டு அவங்க நரகத்துக்கு போயிடுவாங்க, அக்னி கந்தகத்துக்கு. வலு சர்ப்பத்தை பிடிச்சு கட்டி பூமியில பாதாளத்துல கொண்டு கட்டி வச்சிருவாங்க. இயேசுவை 1000 வருஷ அரசாட்சிக்கு நம்ம கொண்டு போயிரும். 1000 அந்த ஆண் பிள்ளை யார்? அந்த ஆண் பிள்ளை சகல ஜனங்களுக்கு இருப்புக்கோளால் ஆளுகை செய்யறது. ஆட்சியில 1000 வருஷ அரசாட்சியில நாம இருப்போம். அதை குறித்து இன்னும் விளக்கமா சொல்ல நேரம் இல்ல. 1000 வருஷ அரசாட்சி முடியும் பொழுது சாத்தானா கொஞ்ச காலம் திறந்து விடப்பட வேண்டும். 1000 வருஷத்துல பிறந்த மக்களுக்கு டெஸ்ட் வேணுமே. அவன் அப்ப என்ன பண்ணுவான்? அவன் அநேகரை வஞ்சித்து கொண்டு திரும்ப இயேசுவோடு யுத்தத்துக்கு வருவான். ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டு வருவான். அப்பவும் நாம அங்க இருப்போம். இந்த யுத்தத்தை 3வது யுத்தத்தை யார் செய்ய போறான்னு பாத்தீங்கன்னா பிதாவானவர் செய்வாரு. இந்த யுத்தத்தை கடைசி யுத்தம் வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 7 10 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்துல 9ஆம் வசனத்துல தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது என்று அந்த யுத்தம் நிறைவு வரும். அந்த யுத்தத்தை செய்யறது பிதாவானவர் செய்வாரு. முதல் யுத்தம் மிகாவேல், 2வது யுத்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, 3வது யுத்தம் பிதா. இந்த யுத்தம் முடிஞ்ச உடனே எல்லாம் வானமும் பூமியும் என்ன பண்ணிரும்? ஒளிந்து போயிரும், அழிக்கப்பட்டுரும். வெள்ளை சிங்காசனம் நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும். வெள்ளை சிங்காசனம் நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டு நாம புதிய வானம் புதிய பூமியில நித்தியமா வாழ்வதற்கு போறோம். இதுதான் டைம் ஃப்ரேம். இந்த டைம் ஃப்ரேம் மட்டும் லேசா நான் சொல்லி அப்படியே நிறைவு பெறுகிறேன். அதிக நேரம் நான் எடுத்துக்கொண்டேன்னு நினைக்கிறேன். டைம் ஃப்ரேம் இப்பொழுது நடக்க வேண்டிய காரியம், நாம வருகைக்கு ஆயத்தம் பண்ண வேண்டும். இந்த வருகைக்கு ராஜா வருகைக்கு ஆயத்தப்படுத்தப்படும். இப்பொழுது சபைகளுக்கான நியாய தீர்ப்பு சென்று கொண்டிருக்கிறது. இந்த நியாய தீர்ப்பு முடிந்த உடனே பின்மாறி மழை ஊற்றப்படும். பின்மாறி மழை ஊற்றப்பட்ட உடனே பெருங்கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அதற்கு பிறகு ஆண்டவருடைய ரகசிய வருகை இருக்கும். அந்த ரகசிய வருகைக்கு முன்பதாகத்தான் இந்த மிகாவேலோடு உள்ள யுத்தம் இருக்கும். ரகசிய வருகை முடிந்த உடனே 1000 நாம 7 வருஷம் மேல இருப்போம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம், கீழே 7 வருஷம் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி. அது முடிஞ்ச உடனே கீழே நம்ம வர்றோம், வந்து யுத்தம் பண்றோம். 2வது யுத்தம் நடக்கும். 2வது யுத்தம் முடிஞ்ச உடனே நான் 1000 வருஷம் இயேசுவோட அரசாள்வோம். அங்க 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்ச உடனே கடைசி 3வது யுத்தம் நடக்கும். 3வது யுத்தம் முடிஞ்ச உடனே வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு முடிஞ்ச உடனே கடைசியாக புதிய வானம் புதிய பூமி உருவாக்கப்பட்டு நாம இங்க இருந்து அங்க புலம்பெயர்ந்து போக போறோம். இப்போ என்ன செய்யணும்? வருகைக்கு இப்ப நாம என்ன செய்யணும்? எப்படி நன்றாக இப்ப நீங்க யுத்தம் செய்யறவங்க இப்போ சபை ஊழியங்கள் எல்லாம் முடிய போகிறது. ஏனென்றால் எப்படி பழைய ஏற்பாட்டுல பிரதான ஆசாரியனுடைய ஊழியம் நிறைவு பெற்றதோ, எப்படி பழைய ஏற்பாட்டு அந்த ஊழியங்கள்லாம் முடிஞ்சு சபையின் ஊழியம் ஆரம்பிச்சதோ, சபையின் ஊழியம் முடிஞ்சு அடுத்தது யுத்த ஊழியம் வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய ஊழியம் ஆரம்பிச்சிச்சு. வெளிப்படுத்தின விசேஷ ஊழியத்தினுடைய முக்கியமான இதே பிசாசுகளை எதிர்த்து யுத்தம் பண்ணுதல். நாம அதைத்தான் மிகாவேல் இதை பத்தி நான் தெளிவா சொன்னேன். என்ன பண்றீங்க? உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கு? முதலாவது நீங்க செய்ய வேண்டிய காரியம், ஜலத்திலையும் ஆவியிலும் பிறந்திருக்க. ஜலத்திலையும் ஆவியிலும் பிறவாட்டா உங்களுக்கு நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கவே முடியாது. அவர் வருகையில நீங்க எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அவர் உங்களை பயன்படுத்த முடியாது. ஆவியில பிறக்காம ஏறெடுக்கிற எந்த ஜெபமும் நீங்க என்ன பண்ண முடியாது, அது பிரயோஜனமா இருக்காது. முதலாக பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுது அந்நிய பாஷை தான் அடையாளமா கொடுக்கப்பட்டுச்சு. அந்த அந்நிய பாஷையை இன்னைக்கு யாருமே பேசுறது இல்ல. உங்களுக்கு எனக்கும் என்ன பேசணும்னு தெரியாது. ஆனா அந்த பாஷையை நம்ம பேசித்தாங்கணும். இன்னைக்கு கேளுங்க, மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்காரு. அதாவது வருகைக்காக அவர் சொன்ன காரியங்கள்ல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னாரு. அது கடைசியா வருகைக்கு முன்பதாக நமக்கு அந்த ஆவி ஊட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால அதை பெற்றுக்கொண்டு பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டுதான் நீங்க இந்த காரியத்தில் நீங்க நடத்தப்பட முடியும். பரிசுத்தாவி இல்லாம நாம இவ்வளவு நாள் நிறைய கஷ்டங்களை இது பண்ணிட்டோம். பெற்றுக்கொண்டு வருகைக்கு ஆயத்தமாகுங்க, யுத்தத்துக்கு ஆயத்தமாகுங்க. யுத்தத்துக்கு ஆண்டவர் உங்களை பழக்க வைக்கிறாரு. இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். மூலம் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல